வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. 10th ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு இருக்காங்க ராஜி. திடீர்னு அவங்க மைண்டு டைவர்ட் ஆகுது. சரவணன் பேசுனதை நினச்சி பார்க்குறாங்க. எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சரவணன் சொன்னதை நினச்சி திடுக்குன்னு பார்க்குறாங்க. அஞ்சலி, நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சரவணன் சொன்னதும் அவங்க மைண்டுக்குள்ளே வந்துட்டு போக அவ்வளோதான், அவங்க எழுதிட்டு இருந்த வேலை அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுது. அதுக்கு மேலே அவங்களால எழுதவோ படிக்கவோ முடியல. சரி, அக்காவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க ராஜி. செந்தில் அவங்க குவார்ட்டர்ஸில் உட்காந்துக்கிட்டு மொபைலை நோண்டிட்டு இருக்க மீனா தூங்கலான்னு படுத்திருக்காங்க. அப்போ மொபைல் ரிங்காக அவங்க தூக்கத்திலேயே கையை நீட்டி எடுத்துட்டு இருக்க யாரு காலில்னு அவசரமா பாக்குறாரு செந்தில். மீனா எழுந்து உட்காந்து மொபைலை கையில எடுக்க, யாரு, உன் ஷியாமலா அக்காவா அப்படின்னு படுநக்கலா கேட்குறாரு செந்தில். டென்ஷன் ஆகிற மீனா, இந்தா நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மொபைலை திருப்பி காட்ட, ஓ ராஜியாங்கிறாரு. பேசு பேசு அப்படின்னு அவர் பர்மிஷன் கொடுக்க மீனா ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ அக்காங்கிறாங்க ராஜி. சொல்லு ராஜி, என்ன இந்த டைமில் ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு மீனா கேட்க, அக்கா நான் படிச்சுட்டு இருந்தேன்க்கா அப்படிங்கிறாங்க ராஜி. படிச்சுக்கிட்டு இருந்தியா? ஏதாச்சும் டவுட்டா? நான் ஹெல்ப் பண்ணணுமா என்ன அப்படின்னு மீனா கேட்க, இல்லக்கா என்னால் படிக்கவே முடியல, ஒரே குழப்பமா இருக்குன்றாங்க ராஜி. என்ன குழப்பம் அப்படின்னு மீனா கேட்க, சரி இப்போ நீங்க தான் சரவண மாமான்னு வச்சுக்கோங்க அப்படின்னு ராஜி சொல்ல, என்னடா சொல்றா இவன்னு மீனா பார்த்துட்டு இருக்காங்க. காலையில் தான் உங்கள் ஒய்ஃபு ப்ரெக்னென்ட்டுன்னு சொன்னது உங்களுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு ராஜி சொல்ல, சரின்னு தலையாட்டுறாங்க மீனா. உங்கள் ஒய்ஃப் கிட்ட நீங்கள் தப்பாக பேசுனதுக்குன்னு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே உங்களை திட்டிகிட்டு இருக்காங்க, பயங்கரமாக திட்டியிருக்காங்க. அதனால் ராத்திரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ராஜி கேட்க, என்ன பண்ணுவேன்னா நான் என் குழந்தைய பற்றி யோசிப்பேன் அப்படின்னு மீனா சொல்ல, என்னது குழந்தையா, இவ குழந்தைய பத்தி யோசிப்பாளா அப்படின்னு திடுக்குன்னு பாக்குறாரு செந்தில். குழந்தை பிறக்கிற நேரம் ஏன்டா இப்படிலாம் நடக்குதோன்னு வருத்தப்பட்டிருப்பேன் அப்படின்னு மீனா சொல்ல, படுவீங்கல்லக்கா. ஆனா அந்த வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம சரவண மாமா அந்த பொண்ணோட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாருக்கா அப்படின்னு ராஜி பயங்கர அதிர்ச்சியோட மீனா கிட்ட சொல்றாங்க. மீனாவும் ரொம்ப சீரியஸ் ஆகி, என்ன ராஜி சொல்றேன்னு கேக்குறாங்க. செந்திலும் மொபைலை நோன்றதை விட்டுட்டு சீரியஸா கவனிக்கிறாரு. ஆமா அக்கா, வீட்டு முன்னாடி அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்து பேசிக்கிட்டு இருக்காரு. சும்மா கூட பேசலக்கா. நான் உன்னை கைவிட்டுட மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ராஜி சொல்ல மீனா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படி இல்லாம அவர் சொன்னாரு அப்படின்னு மீனா கேட்க மீனாவைய ஷார்ப்பா பார்த்துட்டு இருக்காரு செந்தில். ஆமாக்கா, என்னால சுத்தமா நம்பவே முடியல, சரவண மாமாவா இப்படிலாம் பேசுறாருன்னு தோணுச்சு அப்படின்னு ராஜி சொல்ல, சரவண மாமான்னு இல்ல ராஜி, ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு மீனா மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் படக்குன்னு முடிச்சு போடுறாங்க. செந்தில் முறைச்சு பார்த்துட்டு இருக்க, அப்படியெல்லாம் பொதுவா சொல்லிட முடியாதுக்காங்கிறாங்க ராஜி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ராஜி, வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் தான் எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு செந்தில ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு மீனா சொல்ல, இப்ப ராஜி தான் குழம்பி போறாங்க. ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைக்கட்டுமே, எல்லாரோட வண்டவாளமும் தண்டவாளத்துல ஏறாத அப்படின்னு மீனா சொல்ல, ஏண்டி என்ன வம்புக்கு இழுக்கிறேங்கிற மாதிரி பாக்குறாரு செந்தில். அக்கா இப்ப என்னக்கா பண்றது அப்படின்னு ராஜி கேட்க, அத்தை பேசுறேன்னு தானே சொன்னாங்க, அவங்களே சரவண மாமா கிட்ட பேசட்டும் அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்றாங்க ராஜி. எனக்கும் தான் ராஜி கவலையா இருக்கு, ஆனா நாம ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல, பண்ண முடியாதுங்கிறத விட ஒன்றும் பண்ணாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிறாங்க மீனா. அப்பா 100ல் 1 வார்த்தை, நீங்க எதுவும் பண்ணாம உங்க வேலையை பார்த்தா போதும், அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க, குறுக்க போந்து குட்டிச்சவராக்காம இருந்தாலே போதும். ஏற்கனவே அடுத்தவங்களுக்காக யோசிச்சு யோசிச்சு ரொம்ப பண்ணியாச்சு, வேணுங்கிறது வாங்கியும் கட்டியாச்சு, இனிமேலாவது கொஞ்சம் அமைதியா இருந்து பாப்போம் அப்படின்னு மீனா சொல்ல, நமக்கே அப்பாடான இருக்கு. புரியுதுங்கிறாங்க ராஜி. இங்க பாரு, நீ மனசை போட்டு குழப்பிக்காத, படி, எக்ஸாம் வருதுல்ல அப்படின்னு மீனா சொல்ல, சரிக்கா நான் போனை வைக்கட்டுமான்றாங்க ராஜி. சரின்னு சொல்ல பைக்கான்னு போனை வைக்கிறாங்க ராஜி. போன் பேசுறதுக்கு முன்னாடி குழம்புனதை விட இப்ப இன்னும் ஓவரா குழம்பி குழப்ப குட்டையா மாறின ராஜியால படிக்க முடியாம நெத்தில கைய வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. மீனா போனை வச்சுட்டு படுக்க போக, ஏய் என்ன பஞ்சாயத்துன்னு செந்தில் கேக்குறாரு. சொன்னா என்ன பண்ணுவீங்க, தீர்த்து வச்சிருவீங்களா
அப்படின்னு குதர்க்கமா கேட்குற மீனா இந்த ஆம்பளைங்களெல்லாம் எங்கேயாவது நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்ல செந்தில் அதிர்ச்சி ஆகுறாரு. நமக்கும் புரியல என்ன லாஜிக் இதுன்னு. அப்பதான் பொண்ணுங்க நாங்கெல்லாம் சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் எங்களையே நாடு கடத்தணும்னு கேக்குறாரு செந்தில். மீனா முறைச்சுக்கிட்டு இருக்க, ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தியே வண்டவாளம் தண்டவாளம்லாம், ராஜி உங்ககிட்ட என்ன சொன்னான்னு கேக்குறாரு. நம்ம போன்ல எல்லாம் இன்கமிங் கால் வரும்போது ஸ்பீக்கர்ல போடலன்னா கூட சுத்தி 1 மீட்டருக்கு தாராளமா கேக்குது. ஆனா செந்திலுக்கு கேட்கல போல இருக்கு. நீங்க என்கிட்ட கோவமா தானே இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் கேட்குற மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்க, கோவம் இருக்கும், இருக்கதான் செய்யும். ஆனா நீ ராஜிக்கிட்ட பேசுறத கேட்டா ஒரு மாதிரி பதட்டம் ஆகுதுல்ல, என்ன ஆச்சுன்னு சொல்லுன்னு கேட்கிறாரு செந்தில். தலைய வேகமா ஆட்டிட்டு, நான் எதுவும் சொல்லலப்பா, நான் இனிமே எந்த பிரச்சனையும் எடுத்துக்க முடியாதுன்னு சீனை போடுறாங்க மீனா. எனக்கு என்ன வந்தது, ஏதாவது பண்ணணும்னா பெரியவங்களே பண்ணட்டும், பெரியவங்களே பார்த்துக்கிட்டோம், எனக்கு என்ன அப்படின்னு மீனா ரொம்ப பொறுப்பான மாதிரி சொல்ல, ஏய் ஒன்னு அந்த பக்கம் பேசுற இல்ல இந்த பக்கம் பேசுற, நடுநிலைமையில இருக்கவே மாட்டேங்கிறியன்னு செந்தில் கேக்குறாரு. என்கிட்ட கோவப்பட்டவர் தானே நீங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் விருப்பம் கிடையாது அப்படிங்கிற மீனா போர்வை இழுத்து போத்திக்கிட்டு ஒரு பக்கமா படுத்துக்கிட்டு, ஏதாவது தேவைன்னா மட்டும் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு மூடி படுத்துட. செந்திலுக்கு மண்டைக்குள்ள பிச்சுக்குது, என்னதான் பேசுனாங்க, என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாலேன்னு. எரிச்சலா பாக்குறவரு, இவ ஒரு ஆளுன்னு இவளை லவ் பண்ணி வேற கல்யாணம் பண்ணன, எல்லாம் என் தலையை எழுத்து என்னைய சொல்லணும்னு நெத்தில அடிச்சுக்கிறாரு. அவரு புலம்பிட்டு இருக்கத ஓரக்கண்ணால பாத்துட்டு இருக்காங்க மீனா. இந்த பார்வைக்கு ஒன்னும் குறைச்சல்ல முட்டைக்கண்ணை வச்சுக்கிட்டு அப்படின்னு அவரு முகத்தை திருப்பிக்கிறாரு. மீனாவோ நல்லா புலம்புங்க, ஆனா நான் சந்தோஷமா இல்லையன்ற மாதிரி பார்த்துட்டு படுத்திருக்காங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. பாண்டியன் வழக்கம் போல சோஃபால உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்க, கதிர் ஒரு சேர்ல உட்காந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்காரு. ராஜி டைனிங் டேபிள் சேர்ல உட்காந்து முழு நேரமா படிப்பாளி ஆயிட்டாங்க. ஏங்க அப்படின்னு கோமதி கொண்டு வந்து நீட்ட டக்குன்னு பேப்பரை மடிச்சு வச்சுட்டு டம்ளரை எடுத்துக்கிறாரு பாண்டியன் சிரிப்போட. டேய் இந்தாடா அப்படின்னு கதிர்கிட்ட நீட்ட அவரும் எடுத்துக்கிறாரு. கோமதி கிச்சன் பக்கம் திரும்ப, கோமதி ஒரு நிமிஷங்கிறாரு பாண்டியன். என்னங்கன்றாங்க கோமதி. மயிலை எப்ப பார்க்க போக போற அப்படின்னு பாண்டியன் கேட்க, கோமதி கொஞ்சம் தயங்கிட்டு போகணுங்கன்றாங்க. இதை கேட்டவன ராஜி எழுதுறத விட்டுட்டு படக்குன்னு நிமிந்து பாக்குறாங்க. ஏய் நாளை கடத்தாம காலாகாலத்துல போய் பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கோமதி தயங்கிட்டு ஏதோ சொல்ல வர்றாங்க. கதிரும் பாக்குறாரு. ஒன்னு பண்ணு, இன்னைக்கு போறதா இருந்தாலும் போயிட்டு வந்துடுங்கிறாரு பாண்டியன். இல்ல தனியா போகணுமான்னு யோசிக்கிறேன்றாங்க கோமதி. ஏங்க பேசாம நீங்களும் வர்றீங்களா அப்படின்னு கோமதி கேட்க, ஊருக்கு தான் உபதேசம்ன்ற மாதிரி நானா, நான் வந்தா நான் வர்றது சரியா இருக்காது, நீயே போயிட்டு வந்துடுங்கிறாரு பாண்டியன். கோமதி ரொம்ப யோசனையோட தயங்கிக்கிட்டே, ஏய் கதிரு நீ வர்றியாடான்னு கேக்குறாங்க. அம்மா நான் எப்படிமாங்கிறாரு அவரு. நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்க, பாண்டியன் டம்ளரை டீப்பாயில வச்சுட்டு ஏதோ யோசனையா கோமதின்னு கூப்பிடுறாரு. ஒன்னு பண்ணு, பேசாம மீனாவை கூட கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அவளா அப்படின்னு பாக்குறாங்க கோமதி. என்ன யோசிக்கிற, மீனாவும் அந்த பிள்ளையும் இப்போ வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருக்குதுங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, கோமதி யோசிச்சுட்டு, ஆமாங்க நீங்க சொல்றது சரிதான், நான் அவளையே கூட்டிட்டு போறேன்றாங்க கோமதி. சரி, அப்புறம் அந்த புள்ளைய பார்க்க போகும்போது பெருங்கையோட போகாம ஏதாவது வாங்கிட்டு போன்றாரு பாண்டியன். சரிங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்றாங்க கோமதி. கோமதி கிச்சனுக்குள்ள போக அதுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி ராஜி நோட்டெல்லாம் பட்டு பட்டுன்னு மூடி வச்சுட்டு கோமதி பின்னாடியே கிச்சனுக்கு போறாங்க. கிச்சனுக்கு வர்றவங்க அத்தை அப்படின்னு கூப்பிட உம்முன்னு திரும்புறாங்க. நானும் வரட்டுமா, எனக்கும் மயிலக்காவை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு ராஜி கேட்க, ஏண்டி இன்னைக்கு கோச்சிங் இல்லையான்னு கேட்குறாங்க கோமதி. இல்லத்த இன்னைக்கு சண்டே தானே அப்படின்னு ராஜி சொல்ல, ஓ சரி 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 அப்ப நீயும் வா அப்படின்னு கோமதி சொல்றாங்க. சரிங்க அத்தை நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தட்டு கத்தியெல்லாம் வச்சுட்டு ஓடுறாங்க ராஜி. சரின்னு தலையாட்டிட்டு கோமதி ஃபோன் எடுக்கிறாங்க. குவார்டர்ஸ்ல மீனாவும் செந்திலும் சோஃபால உட்காந்து ஜாலியா மொபைல் நோண்டிட்டு இருக்காங்க. மீனாவோட கையில இருக்க மொபைல் ரிங் ஆக, அத்தை அப்படின்னு செந்தில் கிட்ட சொல்லிட்டு கால் ஆன் பண்ணி குட் மார்னிங் அத்தைங்கிறாங்க. குட் மார்னிங் டி. ஏய் மீனா உனக்கு இன்னைக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு கோமதி கேக்குறாங்க. எனக்கா, வீட்டுல போட்ட துணி இருக்கு, அதை துவைக்கணும், உங்க பையனுக்கு சமைச்சு போடணும், அதை தவிர வேற எந்த வேலையும் இல்லைங்கிறாங்க மீனா. சரி சரி மயில வீட்டுக்கு போகணும், என் கூட வர்றியான்னு கோமதி கேக்குறாங்க. உடனே மீனாவுக்கு கொஞ்சம் முறுக்கி ஏறிடுது. எதுக்கு அப்படின்னு கேட்க, காஃபி குடிச்சிட்டு இருக்க செந்தில் அந்த பக்கம் டம்ளரை வச்சுட்டு இந்த பக்கம் பாக்குறாரு. ஏய் மாமா நேத்தே சொன்னார்ல அவளை போய் பார்த்துட்டு வர சொல்லி அப்படின்னு கோமதி சொல்ல, அதுக்கே எங்களை கூப்பிடுறீங்க, நீங்களே போயிட்டு வர வேண்டியதானேன்னு சீன் போடுறாங்க அவங்க.
கடைசியா எப்ப அவ வீட்டுக்கு போனேன்னே ஞாபகம் இல்ல. திடீர்னு நான் எப்படி போய் அங்க நிக்கிறதுடி அப்படின்னு கோமதி சொல்ல, மாமாவை கூட்டிட்டு போங்கன்றாங்க மீனா. அவர் வந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ராஜி வரேன்னு சொல்லியிருக்கா என் கூட அப்படின்னு கோமதி சொல்ல, சரி அதான் அவ வர்றால அப்புறம் என்ன, போயிட்டு வாங்கன்னு மீனா சொல்ல, ஏய் நீ தானேடி அவ கூட பேசிக்கிட்டு இருக்கிற, கொஞ்சம் வாயேன் அப்படின்னு கோமதி கேட்க, அப்படியா கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படின்னு பயங்கர பில்டப் கொடுக்குறாங்க மீனா. ஏய் என்ன ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கோமதி கேட்க, என்னையே தான் எல்லாரும் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி மாதிரி யூஸ் பண்ணி தூக்கி எறியறீங்களே அப்படின்னு செந்தில சீண்டிக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க மீனா. சோ அப்படின்னு கோமதி அழுத்துக்க, அப்ப நான் யோசிக்க தானே செய்யணும் அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் ஓவரா பேசாத, வா உனக்கு வேணா மத்தியானம் சிக்கன் பிரியாணி செஞ்சு தரேன் அப்படின்னு கோமதி சொல்ல, அதுவரையில சாவகாசமா சாஞ்சிட்டு இருந்த மீனா, என்ன பிரியாணியா, எப்போ வரணும், எங்க வரணும், எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு ஒரே பரபரப்பா நிமிர்ந்து உட்கார்ந்து கேக்குறாங்க. அடி பாவி, சரி உடனே வீட்டுக்கு வா, இங்க இருந்து கிளம்பி போகலான்றாங்க கோமதி. இதோ இப்ப கிளம்பிட்டேன், உங்க பையனுக்கெல்லாம் ஒன்றும் சமைக்க தேவையில்லை, அவர் எல்லாம் வெளியே சாப்பிட்டுக்குவாரு அப்படின்னு மீனா சொல்ல, அடி பாவி, பிரியாணின்னு சொன்னதும் மொத்தமா என்ன கழட்டி விட்டுட்டு போறியன்னு செந்தில் பாக்குறாரு. டக்குன்னு கோமதி, இரு மயில வீட்டுல இருப்பாளாடி அப்படின்னு கேட்க, இன்னைக்கு சண்டே தானே வீட்டுல இருப்பாகன்றாங்க மீனா. நானும் எதுக்கும் ஒரு வாட்டி போன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு மீனா சொல்ல, சரிமான்றாங்க கோமதி. சீக்கிரம் வந்துடுன்னு போனை வைக்க, அப்படின்னு மீனாவும் போனை வைக்கிறாங்க. செந்தில் கையில இருந்த பேப்பரை படார்னு கோவமா வீசுறாரு. மீனாவும் அவங்க முடிய பின்னுக்கு தள்ளி விட்டுட்டு ஒரு ரிலாக்ஸான மூச்சு எடுத்துட்டு ரொம்ப ஆட்டிடியூடோட, இங்க பாருங்க அத்தை மயிலக்காவை பார்க்க போறாங்களா, என்னைய துணைக்கு கூப்பிட்டாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மீனா செந்திலுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க, ஆனா சரியான ஆளுடி நீ அப்படின்னு செந்தில் சொல்ல, என்னங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனா. அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்ன எங்க அம்மாவையே இப்ப அவங்க வீட்டுக்கே கூப்பிட வச்சுட்டல அப்படின்னு செந்தில் கேட்க, அவங்க கிட்ட நம்மள ஏன் அத்தை பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு மீனா சொல்ல, அப்படிங்கிறாரு அவரு. நான் ஏன் பேசுனேன் அதுவும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு மீனா சொல்ல, வேற வழி அப்படின்னு தலையாட்டுறாரு. ஆமான்னு, இப்போ மயிலக்கா வீட்டுக்கு போறதுக்கு அத்தை ஏன் என்ன கூப்பிடுறாங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு மீனா சொல்ல, தெரியும்னு தலையாட்டி வைக்கிறாரு செந்தில். எல்லாம் தெரிஞ்சும் ஏதோ நான் தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி நடத்துற மாதிரி பேசுறீங்க பாத்தீங்களா அப்படின்னு அவரு முகத்தை பிடிச்சி இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு ஆட்ட ஆட்டுறாங்க மீனா. இதத்தான் நான் நேத்தே சொன்னேன், எதையுமே புரிஞ்சுக்கிற சக்தி உங்களுக்கு இல்லைன்னு மீனா சொல்ல, செந்தில் படக்குன்னு கோவமா திரும்பி பாக்குறாரு. நீ என்னதான் மொழிய உருட்டி பார்த்தாலும் நீ ஒரு சாம்பிராணி தான் அப்படிங்கிற மாதிரி மீனா அவரை துளி கூட கண்டுக்காம மொபைல் எடுத்துக்கிட்டு, பிரியாணி வேற போடுறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் நேரங்காலமா கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கிருந்து போக, நொந்து நூடுல்ஸ் ஆகி பார்த்துட்டு இருக்க செந்தில் விரக்தியோட, போடி போ, உளுந்தூர்பேட்டை பிரியாணி கிடைக்கிறவங்களுக்கு தான் கிடைக்குமா, அப்படியே கிடைச்சாலும் குழஞ்சு போய் தான் கிடைக்கும் போ அப்படின்னு சாபம் கொடுக்கிறவரு. சோறுனா ஓடிடுறாளே, இவளை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டே தாடை எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு செந்தில். மயில அவங்க வீட்டு ஹாலுக்கு மாப் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ மொபைல் ரிங் ஆகுது. இப்படின்னு பாக்குறவங்க மாப கொண்டை ஓரமா வச்சுட்டு மொபைல் எடுக்கிறாங்க. மீனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கால் ஆன் பண்ணி காதுல வைக்கிறாங்க. குட் மார்னிங் மீனா அப்படின்னு மயில ரொம்பவே உற்சாகமா சொல்ல, குட் மார்னிங் அக்கான்றாங்க மீனா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மீனா கேட்க, தோ வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பண்றன்னு மயில கேக்குறாங்க. அத்தை போன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னாங்க, கிளம்பிக்கிட்டு இருக்கேன்றாங்க மீனா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல அங்க என்ன ஸ்பெஷல், மட்டனா சிக்கனா அப்படின்னு மயிலு எந்த பொறாமையும் இல்லாம ரொம்ப ஜாலியா சாதாரணமா கேக்குறாங்க. தெரியலையே அப்படிங்கிற மீனா, அக்கா நீங்க இன்னைக்கு வீட்டுல தானே இருப்பீங்க அப்படின்னு கேட்க, ஆமா மீனா இன்னைக்கு நான் வீட்டுல தான் இருப்பேங்கிறாங்க மயிலு. நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க ஷாக்கோ கோவமோ ஆகக்கூடாது அப்படின்னு மீனா சொல்ல, அடுத்த செகண்டே மயில் ஷாக் ஆகி என்ன மீனான்னு கேக்குறாங்க. நானு ராஜி அத்தை 3 பேரும் உங்க வீட்டுக்கு வரலான்னு இருக்கோம் அப்படின்னு மீனா சொல்ல, மயிலுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. எச்சில் முழுங்கிட்டு என்ன மீனா சொல்றேன்னு கேக்குறாங்க மயிலு. உடனே மயிலு ரொம்ப படபடப்பா, மீனா லைன்ல தான் இருக்கியா அப்படின்னு படபடப்பா கேட்க, அக்கா இருங்க, பதட்டம் ஆகாதீங்க, நீங்க பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு தான் நீங்க என்கிட்ட சொன்னீங்க, ஆனாலும் நான் வீட்டுல சொல்லிட்டேன்க்கா அப்படின்னு மீனா சொல்ல, மயிலுக்கு பயங்கரமா மின்னல் வெட்டுது, இடி இறங்குது. கொஞ்ச நேரம் பேச்சு வராம நிக்கிறவங்க, சொல்லிட்டியா என்ன மீனா நீ, நான் இவ்வளவு சொல்லி நீ எதுக்கு சொன்ன அப்படின்னு மயிலு கேட்க, அக்கா டென்ஷன் ஆகாதீங்க,
அது ஒரு சிச்சுவேஷன், வேற வழி இல்லாம சொல்ல வேண்டியதா போச்சு அப்படின்னு மீனா சொல்ல, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீ சொல்லி இருக்க கூடாது மீனா அப்படிங்கிறாங்க மயிலு. சாரிக்கா, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கேட்காம நான் சொன்னது தப்புதான், வேற வழி இல்லாம சொல்லிட்டேன்க்கா. ஆனா எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சாதான் நல்லதுன்னு இப்ப எனக்கு புரியுது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கா. ஐயோன்னு தவிக்கிறாங்க மயிலு. போய் பார்த்துட்டு வர சொல்லி மாமாவே அத்தை கிட்ட சொல்லி இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல, இன்னமும் அதிர்றாங்க மயிலு. நான் அத்தை ராஜி 3 பேரும் தான் உங்களை பாக்குறதுக்கு வர்றோம். நான் வர்றது உங்களுக்கும் தெரியணும்ல, அதனாலதான் முன்கூட்டியே உங்களுக்கு போன் பண்ணேன் அப்படின்னு மீனா சொல்ல, என்ன சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க மயிலு. இப்ப மீனாவுக்கு மயில் லைன்ல இருக்காங்களா இல்லையான்னு சந்தேகம் வந்தது. எடுத்து பார்த்துட்டு ஹலோங்கிறாங்க. அக்கா நாங்க வரலாம்ல அப்படின்னு மீனா சொல்ல, குறுக்க மறுக்கெல்லாம் தலையை ஆட்டிட்டு நாலா பக்கமும் தலையை சொல்லிட்டு வாங்க அப்படின்னு வேண்டாம் வெறுப்பா சொல்றாங்க மயிலு. இங்க பாருங்க, நீங்க பதட்டம்லாம் ஒன்றும் படாதீங்க, சும்மா தான் வர்றோம். நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, நாங்க உங்களை விசாரிக்க வர்றோம், அவ்வளவுதானே மீனா சொல்ல, வேற வழியே இல்லாம சரின்னு தலையாட்டுறாங்க மயிலு. பதட்டப்படாதீங்க நான் வச்சிடுறேங்கிறாங்க மீனா. சொல்லி முடிச்சுட்டு மீனா போனை வச்சுட்டு மயிலு ஒரே பதட்டம் ஆயிடுறாங்க. அவங்க மொபைலை வச்சுட்டு நின்றுட்டு இருக்க பாக்கியமும் மாணிக்கமும் வெளியே போய் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. வாரம் காய்கறி விலையை ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படியே போனா கஞ்சி தான் வச்சு குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாக்கியம் உள்ளர வர்றவங்க சேலையோட முந்தானி எடுத்துட்டு உஸ் அப்பான்னு விசிரிக்கிறாங்க. ஆனா பைய தூக்கிட்டு வந்த மாணிக்கம் அதை ஒரு ஓரமா வச்சுட்டு நிக்கிறாரு. என்ன வெயில்டா அப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறாரு அவரு. மயில் அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்க. அவங்க அம்மா, என்ன நம்ம இவ்வளோ பேசுறோம், இவ எந்த பதிலும் சொல்லாம இருக்காளேன்னு பார்த்துட்டு மயிலு என்னடிங்கிறாங்க. சில மாதிரி நிக்கிற அப்படின்னு மயிலோட கையத்தோட அப்படின்னு அதிர்ச்சியா பாக்குறாங்க மயிலு. என்னடி ஆச்சு அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, என்ன கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குன்னு அவங்க அப்பாவும் வந்து பாக்குறாரு. மயிலு அப்படின்னு அவங்க அம்மா கொஞ்சம் வேகமா கூப்பிட, அது அப்படின்னு விரலால கிள்ள ஆரம்பிச்சிடுறாங்க மயிலு. என்னடி அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, நான் மாசமா இருக்கேங்கிற விஷயத்த மீனா வீட்டுல சொல்லிட்டாலாம் அப்படின்னு மயிலு சொல்ல, பாக்கியம் ஒரு நிமிஷம் அதிர்ந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முகம் மாறுது. அடி சக்க நானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாரு அவங்க அப்பா. ஏண்டி என்கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லிட்டு நீ அவ மூலமா வீட்டுல சொல்லிட்டியா அப்படின்னு பாக்கியம் கேட்க, அம்மா நான் சொல்லலம்மா, அவளே சொல்லி இருக்கா போல இருக்கு அப்படின்னு மயில சொல்ல, தடவையா உருப்படியா ஒரு காரியத்தை பண்ணி இருக்கா அப்படிங்கிற பாக்கியம் என்ன சொன்னாங்களா வீட்டு ஆளுங்க அப்படின்னு நக்கலா கேக்குறாங்க. அத்தை மீனா ராஜி 3 பேருமே என்ன பாக்குறதுக்கு வீட்டுக்கு வர்றாங்களாம் அப்படின்றாங்க மயிலு. எங்க சுத்தினாலும் இங்கதான் வந்தாகணும்னு எனக்கு அப்பவே தெரியும். என்ன கொஞ்சம் லேட்டா வருவாங்கன்னு நினைச்சேன், இப்பவே வர்றாங்களா? வரட்டும், இன்னைக்கு வரட்டும் அப்படின்னு சேலை எடுத்து வரிஞ்சு கட்டிட்டு இருக்காங்க பாக்கியம். இப்பவே அவங்க தயாராயிட்டு இருக்காங்க. அம்மா அவங்க என்ன பாக்குறதுக்கு தான் வர்றாங்க, தயவு செஞ்சு நீ பிரச்சனை எதுவும் பண்ணாதன்றாங்க மயிலு. மயிலு, நீங்க டிவோர்ஸ் பண்ண வேண்டியது சரவணன் இல்ல, உங்க அம்மாவையும் அப்பாவையும் தான். உடனே அவங்க அப்பா, இதே விஷயத்த சொல்றதுக்கு தானே நாங்க அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனோம். ஆனா என்ன அடி அடிச்சாரு உங்க வீட்டுக்காரரு, எல்லாரும் நின்னு வேடிக்கை தானே பார்த்தாங்க அன்னைக்கு, அவங்கள சும்மா விட சொல்றியாமா அப்படின்னு மாணிக்கமும் எகிரிக்கிட்டு இருக்காரு. அதானே அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அடிச்சது தப்பு தான், அப்படி பண்ணிருக்க கூடாதுதான்ப்பா. சரி ஏதோ நடந்துருச்சு, ஆனா அத ஒரு காரணமா வச்சு தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் சண்டை எதுவும் போட்டுறாதீங்க, எனக்காக நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு மயிலு கெஞ்சலா கேக்குறாங்க. அதை எப்படி சும்மா விடுறது அப்படிங்கிற மாதிரி பாக்கியமும் அதெல்லாம் முடியாதுமான்ற மாதிரி மாணிக்கமும் பாக்குறாங்க. இல்லன்னா நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே போறீங்களா, எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க, அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா போன் பண்றேன், நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு மயில சொல்ல, மாணிக்கம் அதிர்ச்சியோட பாக்குறாரு. அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குடி உன் கதை, உன் மாமியாரும் ஓரக்கத்திங்களும் இந்த வீட்டுக்கு வருவாங்களாம், நாங்க வீட்டை விட்டு வெளியே போகணுமா அப்படின்னு பாக்கியம் கேட்க, அம்மா அப்படின்னு கெஞ்சலா பாக்குறாங்க மயிலு. இதோ பாரு, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், உன் மாமியார் வரட்டும், நான் பேசிக்கிறேங்கிறாங்க பாக்கியம். அம்மா நான் கெஞ்சி கேக்குறேம்மா, நீ எதுவும் பேசாத அப்படின்னு மயிலு சொல்ல, ஹேய் நீ பேசாம இரு, என்ன பேசணும் ஏது பேசணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோன்னு தென்னாவட்டா சொல்றாங்க பாக்கியம். வரட்டும் இன்னைக்கு அப்படின்னு அவங்க வரிஞ்சு கட்டிக்கிட்டு இருக்க. அம்மா இங்க பாருமா, இது நான் சம்பந்தப்பட்ட விஷயம், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், வர்றவங்க கிட்ட சண்டை எதுவும் போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வையேன், அப்புறம் நான் பாட்டுக்கு இங்க இருந்து போயிடுவேன்றாங்க மயிலு. ஐயோ சோத்துக்கு வழி இல்லாம போயிடுமோன்னு பயப்படுற மாணிக்கம் மயிலுன்னு கூப்பிட, நிஜமாதான் சொல்றேன் நான் போயிடுவேன் அப்படின்ற மயிலு ரூம்குள்ள போறாங்க. என்ன பாக்கியம் இவ இப்படி பேசிட்டு போறா அப்படின்னு மாணிக்கம் கேட்க, யோ அவ சும்மா மிரட்டுறா ஐயா, எல்லாம் நாம பாத்துக்கலாம்,
அப்படின்னு அவங்க தென்னாவட்டாவே சொல்லிட்டு இருக்காங்க. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு மாணிக்கமும் கருவிக்கிட்டு நின்னுட்டு இருக்காரு. வரப்போற கோமதி கிட்ட வம்பிழுக்கிறதுக்கு இப்படியே முந்தானையை இழுத்து சொல்லிட்டு ரெடியா இருக்காங்க பாக்யம். கோவில்ல அஞ்சலியும் சரவணனும் எப்போதும் உட்கார்ந்து இருக்க மாதிரி எதிரெதிரா உட்கார்ந்து இருக்காங்க. அஞ்சலி, நாம வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னு சரவணன் சொல்ல எங்கேயோ பார்த்துட்டு இருந்த அஞ்சலி சரவணன் முகத்தை பாக்குறாங்க. அஞ்சலி, நீ என் மேல எதுவும் கோவமா இருக்கியா அப்படின்னு சரவணன் கேட்க, சரவணா, எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்ல, ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது சரவணா அப்படின்னு அஞ்சலி சொல்ல, நீ என்ன தப்பு பண்ணுனன்னு கேக்குறாரு சரவணன். நாம ஒன்னா வாழணும்னு ஆசைப்பட்டோம், நடக்கல, ஆளுக்கு ஒரு திசையில போனோம், அப்புறம் நாம 2 பேரும் கோவில்ல பார்த்தோம், அப்படியே அதோட போயிருக்கணும், அதை விட்டுட்டு பேசி இருக்க கூடாது, பழகி இருக்க கூடாது சரவணா, மனசுல ஆசையை வளர்த்தது தப்புதான் அப்படின்னு அஞ்சலி சொல்ல, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு சரவணன் கொஞ்சம் சங்கடத்தோட கேக்குறாரு. என்ன வேற என்ன பேச சொல்ற சரவணா, நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணுங்கிறாங்க அஞ்சலி. இங்க பாரு அஞ்சலி, இதுல நீ யோசிக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கலன்றாரு சரவணன். நீ சொல்றத வச்சுதான் எனக்கு தங்கமயில தெரியும், அவங்க பிரெக்னன்சியே பொய்ன்னு நீ தான் சொன்ன, அத நானும் நம்பினேன்னு அஞ்சலி சொல்ல, அஞ்சலி, நேத்து வரைக்கும் நானும் அதை தான் நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, இப்போ அவங்க உண்மையாவே பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு அஞ்சலி சொல்ல, அதனால நான் எடுத்த எந்த முடிவும் மாற போறது இல்ல அப்படின்னு சரவணன் சொல்ல, பிரெக்னெண்டா இருக்க மயில விட்டுட்டு சரவணன் இன்னொரு பொண்ணு கூட பழகுறான்னு எல்லாரும் பேச மாட்டாங்களா, என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா சரவணா, உங்க 2 பேரோட பிரிவுக்கு நான் தான் காரணம்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு அஞ்சலி ரொம்ப தவிப்பா கேக்குறாங்க. சரவணனும் டென்ஷனை மறைச்சுக்கிட்டு, அஞ்சலி, உன்னை பாக்குறதுக்கு முன்னாடியே நானும் தங்கமயிலும் எங்க வாழ்க்கையில இருந்து பிரிஞ்சிட்டோம், எக்காரணத்தை கொண்டும் அவ கூட வாழக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இங்க பாரு அஞ்சலி, உன்னை பார்த்ததுக்கும் அவ கூட வாழ மாட்டேன்னு நான் சொன்னதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சரவணன் சொல்ல, இத மத்தவங்களுக்கு சொல்லி நம்மளால புரிய வைக்க முடியுமா அப்படின்னு அஞ்சலி கேக்குறாங்க. எனக்கு புரியல, மத்தவங்க ஏன் புரிஞ்சுக்கணும்னு கேக்குறாரு சரவணன். இப்ப குழந்தை வரப்போகுது சரவணா, குழந்தைய காரணமா காட்டி உன்னை அவங்களோட சேர்ந்து வாழ சொல்லி கண்டிப்பா கேட்பாங்க அப்படிங்கிறாங்க அஞ்சலி. யார் சொல்லுவா அப்படின்னு சரவணன் கேட்க, உங்க அம்மா அப்பாவே சொல்லுவாங்கன்றாங்க அஞ்சலி. அவங்க 2 பேரும் என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க அஞ்சலி, கண்டிப்பா அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு நம்பிக்கையா சொல்றாரு சரவணன். ஆனாலும் அஞ்சலி அதை நம்புறதுக்கோ தெரியறதுக்கோ தயாரா இல்லாம கவலையோட வேற பக்கம் பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அஞ்சலியே கோர்ட்ல அடுத்த ஹியரிங் என்னைக்கு வருதுன்னு கேக்குறாங்க. நாளைக்குங்கிறாரு சரவணன். தங்கமயில் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற ஃபர்ஸ்ட் ஹியரிங் தானே இதுன்னு அஞ்சலி கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாரு அவரு. என்ன சரவணா, குழந்தைய காரணமா வச்சு உன்னை சேர்ந்து வாழ சொன்னா நீ என்ன சொல்லுவேன்னு அஞ்சலி கேக்குறாங்க. மாட்டேன்னு தான் சொல்லுவேங்கிறாரு அவரு. அப்படி உன்னால சொல்ல முடியுமான்னு அஞ்சலி கேட்க, ஏன் முடியாது, என்னால முடியும் அப்படின்னு உறுதியா சொல்றாரு சரவணன். சரவணா, உனக்கு குழந்தை மேல பொறுப்பு இல்லையான்னு கேக்குறாங்க அஞ்சலி. கண்டிப்பா இருக்கு, என் குழந்தைய கைவிட்டுருவேன்னு நான் என்னைக்குமே சொல்லல, அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல தகப்பனா என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, வெளியே படபடன்னு அடிச்சிட்டு பாக்குறாங்க அஞ்சலி. அந்த குழந்தைய பாத்துக்க முடியாதுன்னு தங்கமயில் சொன்னாலும் நான் சந்தோஷமா அந்த குழந்தைய என் பொறுப்புல வாங்கி வளர்த்துக்குவேன், அந்த குழந்தைய நான் தங்கமா பாத்துக்குவேன், அந்த குழந்தைய வேணும்னா நான் ஏத்துக்குவேன், ஆனா அவ கூட மட்டும் நான் சேர்ந்து வாழவே மாட்டேன் அஞ்சலி, அதுல நான் உறுதியா இருக்கேன்றாரு சரவணன். எனக்கு ரொம்ப ரொம்ப குழப்பமா இருக்கு சரவணாங்கிறாங்க அஞ்சலி. நீ குழம்பவே தேவையில்லை அஞ்சலி, என் வாழ்க்கையில மயிலன்னு ஒருத்தி இல்லவே இல்லை, அதை நான் எப்பவோ முடிவு எடுத்துட்டேன், யார் என்ன சொன்னாலும் என் முடிவுல இருந்து எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது இல்ல, முடிஞ்சது, நீ கவலைப்படாதங்கிறாரு சரவணன். ஆனா அஞ்சலி கவலையோடய உட்கார்ந்துருக்க அவங்க கையெடுத்து தன்னோட 2 கைகளுக்குள்ள இறுக்கமா வச்சுக்கிறாரு சரவணன். என்ன சரவணான்ற மாதிரி திடுக்குன்னு பாக்குறாங்க அஞ்சலி. அவங்களோட கையை இன்னமும் இறுக்கி பிடிச்சி, அஞ்சலி, நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன், அந்த வாக்கை காப்பாத்துவேன், ஒரு தடவை எல்லாருக்கும் பயந்து உன்னை நான் கைவிட்டுட்டேன், இந்த முறை அதை நான் பண்ணவே மாட்டேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அஞ்சலி அப்படின்னு சரவணன் சொல்ல, கண்கள்ல கண்ணீரோட, ஏத்துக்கலாமா வேணாமா நம்பர்தா இல்லையான்னு அஞ்சலி பாத்துட்டு இருக்காங்க. நல்லா பாத்துக்குவேன், நீ என்ன நம்புங்கிறாரு சரவணன். அஞ்சலி இன்னமும் கலக்கத்தோடையே பாத்துட்டு இருக்க. அஞ்சலி, நீ இந்த தடவை என்ன தாராளமா நம்பலாம், முழுசா நம்பலாம், என்ன நம்பு அப்படின்னு அஞ்சலியோட கண்ணை பார்த்துக்கிட்டு கையை இறுக்கமா பிடிக்க, அஞ்சலியும் மெதுவா நம்பிக்கையோட அவங்களோட இன்னொரு கைய சரவணனோட கை மேல வைக்கிறாங்க. 2 பேரும் நம்பிக்கையும் எதிர்பார்ப்புமா ஒருத்தர் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு கசப்பான உறவுல இருந்து வெளியேறதுக்கு சரவணன் சட்டுன்னு தயாராயிட்டாரு. ஆனா குடும்பமும் சமுதாயமும் என்ன பண்ணும், அதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போறாருன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.